வணக்கம். நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டம், நம்முடைய உத்தரமேரூர் வட்டம், மதுராந்தகம் வட்டம், பள்ளியகரம் கிராமத்தில் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் வேணும்னு சொல்லிட்டு அரியது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ராத்திரி இதுதான் இறைவன் தீர்ப்பு. நாங்கள் நாடகம் நடத்தலாம். நல்லா இருந்தது ஐயா, நல்லா இருந்ததா? சிறப்புண்ணா. மறுபடியும் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்துக்கு அரியது ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்கள் நாடக அமைப்பாளர் வி. சிவா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்களை மாதிரி இன்னும் 60 நாடக மன்றங்கள் இருக்குது. எங்கள் நாடக அமைப்பாளர் வி. சிவாவும் பார்த்துக்கோம். ரொம்ப நன்றி. ஆரணி நவீன நாடக மன்றம் இன்று நடத்திய முட்டத்து செல்லியம் நாடகம் இருக்குது. எந்த குறையும் கிடையாது. நன்றிங்க. இதே போல் 10,000 60 கம்பெனி இருக்குது. அது எந்த கம்பெனியும் போகலாம். எங்களுக்கு மறு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக வருஷம் உங்களை கூப்பிட்றாங்க. சரிங்களா? நன்றிங்க. இந்த கோவில் இவ்வளோ அழகா இருக்குது. யார் கட்டுறதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? திருடம்பூல கட்டுந்து. யாரு? திருடம்பூல கட்டுந்து. பார்த்தியா? யாரு? திருடம்பூல திருடம்பிள்ளை கட்டி கோவில் அமர்ந்துக்கிறாலே இவெல்லாம் ஒரு தெய்வமா. திருடம்பிள்ளை கட்டி கோவில் குடியிருக்கலாமா? அப்ப என்ன திருப்பி தெய்வமா? ஒன்றிற்கும் உதவாத உழுதவர் உடன் கூடி உழல்கின்ற உனக்கே இவ்வளவு திறமையும் திராணி இருக்குதுன்னா, நல்ல ஞானமுள்ள பெரியவர்கள் எல்லாம் இவங்க பார்த்து கேட்டா கேவலம் திருடப்பிள்ளை கட்டிய கோவிலே இருக்கின்றார்கள் தெய்வமாக எனக்கு கேவலமா சொல்ல மாட்டாங்க. ஆகையினால் அவனை கொன்று கேட்கிறேன். இந்த வேப்பம் விதை இருக்கிறதே, நல்லா கேட்டு நீங்களும் எல்லாரும் பதில் சொல்லலாம். யார் வேணா பதில் சொல்லலாம். வேப்ப விதையை கொண்டு வந்து பாரன்ற பூமியிலே ஊன்றி அதற்கு பால், தேன், சர்க்கரை என்று சொல்லக்கூடிய இனிப்பு பொருட்களை எல்லாம் நீராக பாவித்து ஊற்றினால் அந்த நீரான நாடகம் கபாலசூரன் அல்லது கருமாரியம்மன் உற்பனம், கருமாரியம்மன் உற்பனம் அல்லது கபாலசூரன், வடிவாம்பிகை அம்மன், வடிவுடையம்மன் என்ற பிறப்பு வழக்கு தான் நடத்தின்னு இருக்கிறோம். இந்த நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கைத்தட்டி சொல்லுங்களா. நல்லா இருந்துச்சுன்னா கைத்தட்டி சொல்லுங்க. நல்லா இருக்குங்களா? ரொம்ப நன்றி. அடுத்தது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் அதை மென்மேலும் சிறப்பாக பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். நம்ம குரோம்பேட்டை கிராமத்தில் நேற்று நடத்தின நாடகம் பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் உற்பனம் கபாலசூரன். அதை நாடகம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுங்களா? பிடிச்சிருக்கீங்களா? எந்த குறையும் இல்லை. அடுத்தது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் நல்லபடியாக நடத்தி தரோம். சிறப்பாக நடத்தி தரோம். போது அதான் நாடகம் டவுட் ஆகிடுச்சு. ஃபோன் வருது. ஃபோன் என்னது? ஃபோன் கட் பண்ணி போ. வெல்லும் சீர்கோவிந்தா உந்தண்ணி பாடி பறிகொண்டு யான் பெறும் சன்மானம் நாடும் புகழும் பரிசுலாம் நன்றாக தோடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே எல்களையும் பல்களையும் யாமுனிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிமாற கூடியிருந்து இதே மாதிரி எல்லா விதமான விசேஷங்களும் நல்லபடியாக அந்த கிராமத்தில் செஞ்சுருக்கீங்க. ஐயா நேற்றைய தினம் ஆரணி மாநகரம் வி. சிவா பார்த்திபன் அவருடைய கலைக்குழுவில் இருக்கக்கூடிய ஆரணி வெண்பாக்கம் அருள்ஜோதி நாடகம் மன்றம் உறவை தேடி உள்ளங்கள் நாவல் கதை நடத்தணும். நாடகத்தினுடைய தன்மை எப்படி இருந்தது சொன்னால் நல்லாயிருக்கும். நல்லா ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. கதையினுடைய நுணுக்கத்தை அறியும் போது இது போல சில தப்புகளை மற்றவங்க செய்யக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இரவு முழுவதும் எங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ரொம்ப சந்தோஷம். வாக்குண்டா நல்ல மனமுண்டா நேனி நொறுங்காது துக்குண்டு துப்பார்க்கு திரும்பிக்க என் பாதம் தப்பாமல் சாரா தமக்கு வாழ்க வளமுடன் ஐயா
இன்று பார்த்தீங்கன்னா ஆரணி ஸ்ரீ வாரி நாடகம் நடைபெற்றது. சரிங்களா? முதல் தான் முத்தும் என்று ஒரு நாவல் கதை போட்டோம். சரிங்களா? உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு குறையும் இல்லையா? அதுல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். எனக்கு சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா, எல்லாரையும் சிரிக்க வச்சுங்க. எல்லாரும் அதே மாதிரி சிரிப்பா உங்களுக்கு கோபம் நடிப்பு தான். எங்களுடைய தாய் கிராமம். சரியா? அது மட்டும் கிடையாது, அண்ணன் இருக்காங்க, வியாதித்தம்மா இருக்கிறாங்க. நீங்க உள்ள சேர்ந்தீங்கன்னா அடுத்த வருஷம் எங்க கிட்ட அவங்க தான் நீங்க புக் பண்ணணும். சரிங்களா? சக்தி நாடக மன்றம் சக்தி நாடக மன்றம் எப்படி இருந்ததுங்க? பக்கத்தூர்காரம் வந்து பார்த்தாங்க, எல்லாரும் எங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு. நாடகம் வரைஞ்சு எல்லாம் ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு குறையும் கிடையாது. எல்லாரும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா. சரிங்க. இந்த ஏந்திரம் கிராமத்தில் ஆரணி வி சிவா அம்மு கலை குடும்பத்தில் ஒரு குடும்பமாக விளங்கக்கூடிய எங்களது செய்யாறு ஸ்ரீ வாணி நாடகம் மன்றம் நடத்திய நாடகம் உறவை தேடும் உள்ளங்கள். உறவை தேடும் உள்ளங்கள் நாடகம் பிடித்திருந்தால் அனைவரும் கைகளை தட்டி எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்குமாறு மனவார கேட்டுக்கொள்கிறோம். ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரே இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆதிவாடகர் வி சிவா அம்மு பார்த்திபனை அவர்கள் எங்கள் மன்றம் மட்டுமல்லாமல் நீங்கள் விரும்பிய அனைத்து நாடகங்களும் ஒரே இடத்தில் சேர்ந்த முறையில் ஒப்பந்தம் செய்யப்படும். ஒப்பந்தம் செய்யக்கூடிய இடம் ஆரணி மாநகர் வி சிவா அம்மு பார்த்திபனை அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். சுரன்வதை கருமாரியம்மன் முற்பணம் கபாலசூரன் வதை கருமாரியம்மன் முற்பணம் சுரன்வதை. இப்பதான் கருமாரியே பிறந்திருக்கின்றார். உன்ன கதை எங்கேயோ இருக்குதுமா. அப்படி எங்களுக்கு அரியதொரு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் முன்பதாக நடத்திருக்கும் இந்த காவியம் உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கைகளை தட்டி எங்களுக்கு உற்சாகம் செய்த அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. கையை தட்டுவாடுற அப்படி எவ்வளவு காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் இன்னைக்கு இருக்கிற வரை கையில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. நம்ம கை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது. ஆனா இந்த கைத்தட்டல் 1 கோடி ரூபாய்க்கு சமம். அப்படி எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? மீண்டும் ஒரு வாய்ப்பு சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா கொடுப்பீங்களா? இதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா திரைக்கடல் தேடியும் திரவத்தை தேடி என்று வைத்திருக்கின்றார்கள். நாங்க இந்த 16 பேர் எதுக்காக வந்து கஷ்டப்படுறோம்? வைத்து கொடுமைக்காக. நாம் கற்ற கல்வியும் நாம் கற்ற கலையும் நம்மளோட முடியவே கூடாது. நம்மளால் முடிந்தவரை பலருக்கு சிலருக்கு தெரிவிக்கணும். அப்படி ஒரு கலைஞனாக பிறந்து உங்கள் முன்பதாக இந்த கருமாரியம்மன் உட்படம் என்ற புராண கதையை உங்கள் முன்பதாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி எங்களுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பளித்தார். இதை விட வேறொரு கதையுடன் உங்களை சந்திப்போம். அப்படி எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்திற்கு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்திற்கு அமைப்பாளராக விளங்கக்கூடியவர் ஆரணி நாடகம் பழைய பஸ் நிலையம் வி சிவா அப்பு பார்த்திபனையாவிடம் சென்றால் உங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். எங்களுடைய ஒப்பந்தம் 60 நாடக மன்றங்களுக்கு அது உங்கள் ஊருக்கேற்றால் போல் எந்த மன்றங்கள் வேண்டுமோ உங்கள் ஊருக்கேற்றால் போல் மன்றங்களை சிறப்பாக என்னுடைய நாடக அமைப்பாளர் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்து தருவார். அப்படி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்தின் சார்பாக இவ்வளவு நேரம் எங்களுக்கு எப்படி உற்சாகம் கொடுத்து எவ்வளவு ஒரு அமைதியோடு அமர்ந்து இந்த நாடகத்தை கண்டு கிடைச்சிங்களோ அதே போல இந்த கரும ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை
மாநகரம் இலசு புதுசு எங்களது ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றத்தினரால் இந்த புனிதமான மேடையில் நாங்கள் நடத்திய நாடகத்தின் தலைப்பு வீர மண்டலேஸ்வரன் என்னும் நாடகம் சிறப்பான நடைபெற்றது. ஆனா அக்கா நாடகம் எப்படி சொல்றீங்களா? புரியல? கலாச்சா கை தட்டி உற்சாகப்படுத்தலாமே. ரொம்ப சந்தோஷமா. நான் எதுக்காக கைத்தட்டு சொன்னா, நீங்க பொழுது வச்சு கொடுக்குற காசு பணம் எங்களுக்கு பெருசு கிடையாது. இந்த கைத்தட்டில் எங்களுக்கு கோடி ரூபாய்க்கு சமம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் டிவி புகழ், வானொலி புகழ், நாடக கலை காவலர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரம் ஆரணி பழைய பஸ் நிலையம் எதிரில் பி. சிவா அம்மு பார்த்திபன் இவர்களிடம் சென்றால் எங்களை போன்ற இன்னும் 60 நாடக மன்றங்கள் சிறப்பான முறையில் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். நம்மளுடைய வெளுமாந்தாங்கல் கிராமத்துல இலசு புதுசு எங்களது ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடகம் நாடகம் நடத்தணும். வீர மண்டலேஸ்வரன் புராண கதை நாடகம் எப்படி இருந்துச்சு ஒரு மனக்கதை திருப்தியா சொந்த பேரு இல்லையா? சரியா, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. திரும்பவும் நாடகம் புக் பண்றதுன்னா ஆரணில எங்க அக்கா கிட்ட போய் புக் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே அங்கதான் பண்ணுவோம். சரி, மீண்டும் ஒரு இருக்கிறப்ப அங்கதான் பண்ணுவோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரம் என்னுடைய ஆரணி வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்து பெரிய ராமநாதபுரம் பெரிய ராமநாதபுரம் கிராமம் எங்களுடைய ஆரணி ராஜாமன்றம் நேற்று மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு எங்களுடைய நல்ல முறை நாடகம் நடத்தது. நாடகம் சிறப்பு திருவாயால் உங்களுக்கு சொல்ல வேண்டும். மிகவும் சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. மக்கள் நல்லா ஆடினது, நல்லா இருந்துச்சு. அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. நான் பேச பாட்டு நேற்று கூட பேசணுண்ணே. அப்பா அக்காவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் பேசுறேன், அம்மா கிட்டையும் பேசுறேன், பாட்டி கிட்ட பேசுறோம். சரியா? எல்லாமே பாராட்டுறாங்க. சரிங்களா? டிஃபன் காசு திருவண்ணாமலை மாவட்டம் இளைஞர்களுக்கும் எங்களது ஆரோக்கியத்துக்கு இந்தியா நடந்த 3 நாடுகள்லாம் நாடகம் பிடிச்சிருச்சா? வேற ஒரு தேடி கை தந்த சத்தமா எவ்வளவு பேர் பாட்டு வைக்கிறா? வேற ஒரு தேடி சத்தமா இருக்கிறோம். எங்களது நாடகம் ஒப்பந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் அரணி பழைய நாடக கண்டல் உயர்த்துவதை அங்கு சென்றால் எங்களது ஆளுநர் இந்தியா கொண்டோம். இதை போல சிறந்த 80க்கும் மேற்பட்ட நாடகங்கள் சிறந்த ஓங்கி உலகளந்த ஒத்தவந்தன் கைப்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கன்றி நாடெல்லாம் பெண்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெரு சன்னோடு உடுகேளுகளை பூங்குவலை போதில் பொறிவண்டி கண்படுப்ப தேங்காத புத்திரிக்க சித்தமுலை பற்றி வாங்க குடனருக்கு வளர் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ராதா ஆரம்ன கோவிந்தா, ஆஞ்சநேய வரத கோவிந்தா, லட்சுமி வரத கோவிந்தா, ஆண்டாள் திருவடிகளே சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தென்னாடுடைய சிவனையே போற்றி தென்னாட்டோர் கிரிவா போற்றி போற்றி. ஐயா, நம்முடைய தண்டரை கிராமத்தில் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகம் நடத்தினோம். நாடகம் எப்படி இருந்து மனக்கருத்து சொல்லுங்க. அந்த குறையில்லை, அடுத்த வாட்டியும் நான் ஏதாவது குறை இருந்தாலும் மன்னிச்சுங்க. எல்லாரும் மனசு திருப்தி. ஐயா ரொம்ப சிறப்பு, நல்லா பண்ணீங்க. எல்லாம் சின்ன சின்ன ஆளா பொறுக்கி போட்டு வேலை செய்யறாரு. எதிர்பார்த்ததோட வேஷக்காரங்க எல்லாம் அருமை, எல்லாம் சின்ன வயசாருங்க, நல்லா ஜம்முன்னு நல்லா நடிக்கிறாங்க. நல்லா இருக்கு. வேதமம் மாண்க வாழ் விலங்கும் சாத்திரங்கள் வாழி பூதல மன்ன வாழி புலம் செங்கோல வாழி மீதிலா குடிகள் வாழி மிக பெரும் பயல்கள் வாழி ஆடு மாடுகள் வாழி அந்த தீவராசிகள் வாழி அம்மன் கிருபையால் யாவரும் வாழி வாழி. ஐயா வாயார மனசார வாழ்த்து கொடுங்க. குழந்தை ஐயா சந்தோஷம். ஐயா நாடகம் பண்றோம், நீதிக்கு தாய் நடத்தணும். நாளை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எந்த குறையும் இல்லையா? எனக்கு எந்த குறையும் இல்லையா? மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதை விட சிறப்பாக நடத்தி தரேன். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த தகவல் அம்மாவுக்கு சரி செய்யும். ரொம்ப நன்றி ஐயா. ஆனந்த
நல்லா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி நல்லா என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஏன்னா இவ்வளோ வேலை செய்கிறோம். அது சிறப்பாக செய்யணும். அது இல்லை அப்படின்னு எப்படி நல்லா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி நல்லா என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஏன்னா இவ்வளோ வேலை செய்கிறோம். அது சிறப்பாக செய்யணும். அது இல்லை அப்படின்னு எப்படி ஆரணி மட்டும் ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடகம் பண்ணுறோம். நம்ம கிராமத்துக்கு வந்துருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்துருந்தோம். நாடகம் கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பாக நல்ல அரிசி உணவு நல்ல அருமையாக உபசரித்தாங்க. அந்த ஊர்லேயும் அந்த மாதிரி உபசரிப்பே கிடையாது. அவ்வளோ அற்புதமாக உபசரித்தாங்க. நல்ல சாப்பாடு, டீக்கு எந்த குறையில. அதேமாரி வந்து நான் ரொம்ப செட்டுக்காருக்கு ஒளிவொலி அமைப்புக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நேற்று போன ஊரில் கூட கரண்ட் ப்ராப்ளம் தான். ஆனால் அது கண்டுக்கவே இல்லை. இந்த சின்ன சின்ன குட்டி பசங்க தான் இருந்தாங்க. அழகாக உள்ள ஒரு 10 நிமிஷம் கூட, அது 5 நிமிஷம் கூட அது வேஸ்ட் பண்ணல. அவ்வளோ சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆரம்பிக்கு வாங்க. ஆரணி சிவா நாடகம் மன்றம் அமைப்பாளர் பாருங்கள். உங்களுக்கு வேண்டிய நாடகம் கிடைக்கும். அந்த அம்மா வாங்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய 60 கம்பெனி இருக்குது. 60 கம்பெனியில் நான் விசிற்காலம் ராமாயணம் என்ன நாடகம் கேட்டாலும் அமைத்து கொடுப்பாங்க. நம்ம கிராமத்துக்கு ஏற்ற மாதிரியே குறைஞ்ச ரேட்லேயே அமைத்து கொடுப்பாங்க. மீண்டும் வாய்ப்பு நன்றி. காய்கனி நல்கினால் அந்த வேப்பம் கனியிலிருந்து ஒரு விதையை எடுத்து கடித்தால் அந்த விதை இனிக்குமா கசக்குமாப்பா? கதை கேட்டு சொல்லுங்கப்பா. ஏன் காசுக்குது? இனிக்குமா? நன்று. யாரோ கற்றிருந்த பெரியோர் குழந்தையை பெற்றவர்கள் நன்முறையிலே வாழணும். அவர்களும் நன்முறையில் நல்லா தெரிஞ்சுக்கோ. இவ்வளோ பேர் நிறைந்த சபையிலே அருமையான பதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு பகுத்தறிவும் பண்பாடும் நல்ல குணமும் இருக்குதுன்னா அந்த அம்மையார் நல்ல குடும்பத்தை நடத்துவாங்க தெரிஞ்சுக்கோ. ஆகையினால் அதனுடைய தன்மை அதான், அதனுடைய குணம் ஆச்சாரம்
அதான் மாறாது. ஆகையினால் இவன் திருடன் பிள்ளை. எப்படி இருந்தாலும் இவன் திருட என்னதான் கோயில் கட்டினாலும் மாறுமா? மாறாது. மாறாது. அதனால் அவனை கொன்றுவிட்டு மீண்டும் இவனை பிறக்க வைக்க போகிறேன். அதான் வரம் கேட்டுக்கிறாரு. இவன் இந்த பிறவி போகட்டும், அடுத்த பிறவியிலே என் சொந்த மகனாக பிறக்க வேண்டும் என்று வரத்து கேட்டிருக்கிறான். ஆமா, இப்ப வரம் கொடுக்க போறேன். இப்போ எனக்கு கோவில் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களான்னு சொல்லு. ஏமா இப்போ உயிர் குத்துட்டா என்ன பண்ணுவீங்க? கோயில் கட்டுவீங்களா எல்லாரும்? கோயில் கட்டுவீங்க. அம்மா கட்டுறாங்களாம்மா? கோயில் கட்டுவீங்களா? யாரும் சத்தமா சொல்லியே கோயில் எல்லாம் சத்தமா சொல்லுமா? எல்லாம் பண்ணுவீங்களா? சரி ஏமா திருவிழா பண்றோம். பண்றாரா ஏமா? நான் கூட கோயில் கட்டிக்கிறேம்மா. ஒரு 50 மூட்டை சிமெண்ட் வரணும். அது வந்துச்சுன்னா தலம் போட்டுருவேன். நீ தெரிஞ்சுக்க அதோட விளக்கம். அதாம்மா, அதுதான் எதிர்பார்க்கிறேன். கொல்லாபுரி அம்மன்மா. குழந்தாய் அம்மா ஆகட்டும். இப்போ உயிர் கொடுக்குறேன். ஏத்துக்கிறாங்களா? அம்மா எல்லாம் உயிர் கொடுக்குறாங்கம்மா. உயிர் கொடுக்குறேன். ஆனால் குழந்தாய், ஆனால் என்ன? ஆனால் மறுபடியும் ஆனால் உங்களுக்கு நான் மீண்டும் உயிர் கொடுக்கணும்னா இது மறக்க முடியாத கிராமத்தை கட் பண்ணிடும்.